அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஐப்பசி மாத ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேச ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற குருவின் பார்வையாக இருக்கிறார். குருவும் உச்சம் செவ்வாயும் ஆட்சி என்பதால் யோகமான காலகட்டமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் வரும் பணவரவு ஆகியவை ஏற்படும். குருவின் பார்வை இருக்கும்போது அதீத நன்மைகள் பெறுவீர்கள். ஏதாவது தேவை உங்களுக்கு வேண்டும், சுய தேவை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்போருக்கு குரு பார்வையில் செவ்வாய் இருக்கும் காலகட்டத்தில் செய்யும்போது மிகப்பெரிய யோகமாக மாறும். 2 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வரும் 16ஆம் தேதி வரை நீச்சமாக இருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். இதுவரை திருமணத்தில் வரன் வந்தாலும் அமையாமல் இருந்திருக்கும். பெண்ணுக்கு பிடிக்கவில்லை, மாப்பிள்ளைக்கு பிடிக்கவில்லை என்கிற தன்மை எல்லாம் நீங்கி பணம் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயத்தில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். சுக்கிரன் நீச்சமாக அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுக்கு சேர்ந்து மகா ராஜ யோகத்தை பெறுவதால் நல்ல வரன்கள் அமையும். பண செழிப்பு உண்டாகும். சுக்கிரன் என்பவர் மேஷ ராசிக்கு யோகத்தை அதிகமாக வழங்கக்கூடியவராக இருப்பார். புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி. புதன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வையில் வருவதால் தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் தீரும். கடன் சார்ந்த பாதிப்புகள், பிரச்சனைகள் நீங்கும். வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். இடமாற்றம், வேலை மாற்றம் கட்டாயமாக உண்டாகும். தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அவர்கள் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனைத்து மாற்றவை அனைத்தும் நீங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகிறார். இது விபரீத ராஜயோகம் மாறுவதால் நல்ல பண வரவு கிடைக்கும். குழந்தைகளால் மன திருப்தி உண்டாகும். அதிர்ஷ்டம் பெருகும். திடீர் வருமானம், அதிர்ஷ்டம் ஏற்படும். மறந்தவை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் யோகம் உண்டாகும். குரு கடகத்துக்கு ஆட்சி பலம் பெற்று வருவதால் தாய் தந்தையினர் மூலம் ஆதாயம் பெறும் யோகம் உண்டாகும். சொத்து கிடைக்கும். உயர்கல்வி, படிப்பு வாய்ப்பு போன்றவை அனைத்தும் கிடைக்கும். சொத்து பிரச்சனை நீங்கும். வீட்டு கடன்கள் கிடைக்கும். வீடு கட்டும் யோகம், வாகனங்கள் வாங்கும் யோகம், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஐப்பசி மாத ராசி பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசியின் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறார். 6க்கு உரியவன் நீச்சமாக இருப்பது ஒரு யோகமாகும். நோய் விலகும், கடன் குறையும். இருப்பினும் ராசி அதிபதி என்பதால் அவர் நீச்சமாகும் போது அக்டோபர் 16ஆம் தேதி வரை கவனமாக இருப்பது நல்லது. அதுவரை புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பது நல்லது. அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சூரியனிடமும் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால் சுக்கிராதித்ய மகா ராஜயோகம் உண்டாகும். இதனால் சூரியனின் நீச்சம் தன்மை நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகும். 16ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகமாக காலகட்டமாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். வேலையிலிருந்து வந்த தடை, தாமதம், சிக்கல்கள், பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். புதனை பொறுத்தவரை 2, 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். விருச்சிகத்துக்கு புதன் குரு பார்வையில் பெறும்போது திடீர் வருமானம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தை பிறப்புக்கான யோகம் உண்டாகும். பணவரவு, பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் மனைவி, கணவன் மூலமாக வருமானம் வரும். வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். செவ்வாய் குரு பார்வை பெறும்போது கண்டிப்பாக முழுக்க முழுக்க நிம்மதியான தூக்கம் வரும். நல்ல பிரதிபலன்கள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற பிரதிபலன்கள் பெறுவீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும் யோகம் உண்டாகும். ஜாதகத்தின் சனி வக்கரமாக இருந்தால் தொழில் நல்ல வளர்ச்சி, எதிர்பார்த்த லாபம் போன்றவை ஏற்படும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து வரும்போது நீச்சபங்க ராஜயோகம் உருவாவதால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தாயின் அன்பு, அரவணைப்பு கிடைக்கும். வீட்டு, மனை சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பிரகாசமாக மாதமாக அமையும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், மிதுன ராசி ஐப்பசி மாத பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசியின் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் பகவான் வரும் தேதி முதல் 5ஆம் வீட்டுக்கும் பின்னர் விருச்சிகத்தின் வீட்டுக்கும் வருகிறார். விருச்சிகத்தின் வீட்டுக்கு வந்தாலும் கூட ராசி அதிபதி மறைவதால் உடல்நிலையின் மனோநிலையில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். ராசி அதிபதியோ லக்னி அதிபதியோ மாற்றத்தால் எதையும் முன்னின்று செய்யக்கூடாது. நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து செய்வது நல்லது. 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சிகத்துக்கு வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம். தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் என்பதால் இந்த மாதம் பயப்பட தேவையில்லை. கெட்ட எண்ணத்தோடு உங்களிடம் நெருங்குபவருக்கு காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சூரியன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி தற்போது நீச்சத்தில் இருக்கிறார். இருப்பினும் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் போது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். முயற்சிகள், தேவைகள் அனைத்தும் 16ஆம் தேதிக்கு பிறகு வைத்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். சூரியன் நீச்சமாக இருந்தால்
சகோதர விஷயத்தும் அப்பா உறவிடம் சிறிது கவனமாக இருப்பது நல்லது. சுக்கிரன் 5 அதிபதி தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். 16ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வீர்கள். குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் பேசுவது, கடின உழைப்பை போடுவது, யாருக்காவது உதவிகள் செய்ய வேண்டும் என நினைப்பது போன்றவை 16ஆம் தேதி வரை தள்ளி வைப்பது நல்லது. அதற்கு மேல் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறும். 12ஆம் தேதி அதிபதியும் சுக்கிரனாக இருப்பதால் வெளிநாடு வெளியுறவு செல்வது, குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அனுபவிப்பது போன்றவை உண்டாகும். மின்னத்துக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும் மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும். சினிமா, விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 6-11ஆம் அதிபதி தற்போது 5 இருக்கிறார். செவ்வாய் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவார். புதனோடு செவ்வாயும் குரு பார்வை வருவதால் கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். யோகமாக மாதமாக அமையும். புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர் கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. இடமாற்றமோ, வேலை மாற்றமோ, வீடு மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதிக லாபம், நல்ல வருமானம் உண்டாகும். சொத்து சேர்க்கும் யோகம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் பணம் ஏதாவது வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நன்றி. கடகராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். கடக ராசிக்கிடையே குரு வருகிறார். 6-9க்கு உடைய குரு பகவான் ராசிக்குள் உச்சமாகி சனி பகவானை 9ஆம் இடத்தில் பார்க்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். உங்களுடைய நல்ல பாதையை வகுத்து கொடுப்பார். நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். நல்ல உயர்கல்வி, நின்று போன கல்வி கிடைக்கும் யோகம் உள்ளது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். எந்த வேலையை செய்தாலும் 18க்கு பிறகு செய்வது நல்ல பலனை தரும். எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். கடன் அடையக்கூடிய காலம். கெட்டவை அனைத்தும் விலகும். 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு நீச்சமாவதால் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருப்பதால் பண வரவு நன்றாக இருக்கும். ஆனாலும் விரயம் ஏற்படும். பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதிக்கு பிறகு பண விஷயங்கள் சாதகமாக இருக்கும். லாபஸ்தானபதி சுக்கிரன் என்பதால் லாபம் அதிகரிக்கும். வீட்டு மனை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். 5-10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் பெருகும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுப்பார்கள். சிலருக்கு தானாகவே தெரிய வரும். மன ரீதியாக வலுப்பெறுவீர்கள். நினைத்தது நடக்கும் யோகம் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். யோகமான மாதமாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். நண்பர்கள், உறவினரிடத்தில் சுமூகமாக இருக்கும் அமைப்பு உண்டாகும். நன்றி. சிம்ம ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி, கேது இருந்தும் ராசி அதிபதி பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியும். அந்த மாதத்தில் ராசி அதிபதி சூரியன் நீச்சம் பெறுவதால் அமைதியாக இருப்பது நல்லது. மன அழுத்தம், குழப்பம் அதிகரிக்கும். சூரியன் இந்த மாதத்தில் முழுவதும் நீச்சம்தான். ஆனால் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்குள் வருவதால் சூரியனுடன் சேரும்போது நீச்சபங்க ராஜயோகத்தை சூரியன் பெறுகிறார். 16ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து காரியங்களும் செய்யலாம். அதுவரை பொறுமையாக செயல்படுவது நல்லது. சூரியனும் சுக்கிரனும் சேர்வது சுக்கிராத்திய யோகத்தை உருவாக்குவதால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். முயற்சிகள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். புதன் விருச்சிகத்துக்கு வரும்போது குரு பார்வை பெறுவதால் கண்டிப்பாக பல நன்மைகள் கிடைக்கும். பண வரவு உண்டாகும். தேவைகளை பூர்த்தி செய்கிறார். 16ஆம் தேதி வரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வருகிறார். 10ஆம் தேதிக்கு மேல் வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பெற்றோர் உங்களின் ஆரோக்கியத்தை நன்றாக இருக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரும்போது மன ரீதியாக இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். புத்துணர்ச்சி, தைரியமும் இயற்கையாகவே ஏற்படும். இதுவரை பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும். பெயர், புகழ் கிடைக்கும். இழந்த சொத்து, இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும். தொழிலில் நல்ல வருமானம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. செல்வம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சனி வக்கிரமாக இருந்தால் திருமண வரன் வந்து சேரும். கடன் விலகும். நோய் விலகும். வேலைவாய்ப்பு பெறுவீர்கள். சனி வக்கிரம் இல்லை என்றால் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். சிவன் சித்தர் வழிபாடு அருமையான யோகத்தை தரும். நன்றி. கன்னிராசி ஐப்பசி மாத ராசி பலன்.
கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் விருச்சிக வீட்டிற்கு வந்து குரு பார்வை செய்கிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். கன்னிராசிக்கு கண்டக சனி நடைபெற்றிருப்பதால் கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, வேலை சார்ந்த பிரச்சனை, பார்ட்னர் பிரச்சனை போன்றவை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்போது குரு பார்வை பெறுவதால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் இருந்து விடுதலை பெறுவீர்கள். தேவையில்லாமல் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கும். நிம்மதி ஏற்படும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக பலரை சந்திக்கும் யோகம் உண்டாகும். உள்புறம் வெளிப்புறம் இருந்து வந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாக இது அமையும். தாய் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பண்டம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டில் நீச்சமாடுவதால் வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தூக்கம் குறைவாக இருக்கும். நிம்மதி இருக்காது. ராசிக்குள் சுக்கிரன் இருப்பதால் மன அழுத்தம் ஏற்படும். ஏதாவது இழப்பை சந்திப்பீர்கள். 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை பெறுவதால் சூரியன் சுக்கிரன் பலம் பெறுவதால் சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகும். இதன் மூலம் ஏதாவது வகையில் பண வரவு கொடுக்கும். பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் பேச்சுவார்த்தை நடந்துவதால் 16ஆம் தேதிக்கு பிறகு வைத்துக்கொள்வது நல்லது. 16ஆம் தேதி பிறகு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். அதுவரை எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாள்வது நல்லது. செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கே வருவதால் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். நகை வாங்கும் யோகம் உண்டாகும். நகையை அடகு வைத்திருந்தால் அதை மீட்டெடுப்பீர்கள். பண அமைப்பு ஏற்படும். தைரியம் அதிகரிக்கும். வெற்றிகள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். திடீர் பண வரவு, திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்படும். விபரீதமான ராஜயோகம் ஏற்படும். வீட்டு மனை சொத்து சேரும் யோகம் உண்டாகும். லாபம் பெருகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா துளாராசியோட ஐப்பசி மாத பலன்களை பற்றி தான் பார்க்கணும். துளாராசியின் ராசி அதிபதி நீச்சமாக இருப்பதால் வரும் 17ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 12ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்குடைய ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் வருகிறார். இதனால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் வந்த பின்னர் சூரியனும் பலப்படும். இதனால் நீச்சபங்க ராஜயோகம் உருவாகும். சுக்கிரன் சூரியனின் நினைவு சுக்கிராதித்ய யோகத்தை உண்டாக்கும். இந்த யோகத்தால் பெயர், புகழ், மதிப்பு, வளர்ச்சி, பொருளாதாரம் போன்றவை சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் என்றாலே நகை, பணம், புதிய அடையை போன்றவை அமையும். திடீரென லாபங்கள் பணவரவு உண்டாகும். எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கும். செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதால் எதிர்பார்க்காத பணவரவு உண்டாகும். பங்குச்சந்தையில் எதிர்பார்க்காத யோகம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். பொருளாதாரத்தில் உச்சம் பெறுவீர்கள். பார்ட்னர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழிலில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். சனி வக்கரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இடம், வீடு, மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சனி வக்கரம் இல்லை என்றால் வரக்கூடிய பணம் எல்லாம் விரயமாக ஏற்படும். குரு பகவான் 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைவதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இணைந்து மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்துடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெரும் கடனை அடைக்கும் யோகம் உண்டாகும். தைரியம் அதிகரிக்கும். செய்கின்ற செயலில் வெற்றிகள் உண்டாகும். எதை செய்தாலும் பெரிய பிரம்மாண்ட யோகம் உண்டாகும். நகை வாங்கும் யோகம் உண்டாகும். உயர் பதவி நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். துலாம் ராசிக்கு மிக அற்புதமான யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம், குழந்தை, பெற்றோர் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் மூலம் பணவரவு உண்டாகும். இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். வெளிநாடு சார்ந்த பணவரவு உண்டாகும். நன்றி. விருச்சிக ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இத்தனை நாட்கள் உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்து வந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போது ராசிக்கு அதிபதி ராசிக்குடைய பயிற்சியாவது அருமையான பலன்களை தரப்போகிறார். அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்ற எல்லாவற்றுக்கும் சுப பலன்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் இழந்த பெயர், புகழ், சொத்து, நகை எல்லாவற்றுக்கும் மீட்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். வேலை இல்லாமல் தவிக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் சுமை வெகுவாக குறையும். பல்வேறு வகையில் இருந்து வந்த பண வரவு திருப்தியாக இருக்கும். இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதாரம் சீராகும். வம்பு வழக்கு, பூர்வீக நிலப்பிரச்சனைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ராசி அதிபதி ராசி இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எளிதாக சமாளிக்க முடியும். போதாக்குறைக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது. இதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள். கடந்த கால கவலைகள் முற்றிலும் நீங்கும். குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்தின் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் நீச்சமாக உச்சபலத்துடன் சூரியனுடன் இணைந்துள்ளார். இது நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் சூரியன் இணைவது சுக்கிராத்திய யோகத்தை கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள் நிகழும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் ஈடுபடுகிறது. கணவன் மனைவி இணைந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடைபெறும். அடுத்தடுத்து சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும். புதன் உங்கள் ராசிக்கு வருவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளால் திக்குமுண்டா அடைவீர்கள். விருச்சிக ராசி மாதம் பணம் நினையப் போகிற மனக்கவலைகள் முற்றிலும் நீங்கும். எல்லாவற்றையும் லாபம் அதிகரிக்கும். நீங்கள்
எதிர்பார்த்த காரியங்களில் எல்லாம் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். இஷ்ட தெய்வம், குல தெய்வம் வழிபாடுகள் அனைத்து பலன்களும் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தனுசு ராசி ஐப்பசி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு ராசியின் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு, பணம், செல்வம், செழிப்பு உண்டாகும். திடீர் வருமானங்கள், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சுப விரயங்கள், சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள் செய்வீர்கள். பயணங்கள் மூலம் நிம்மதி, பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு பயணம், வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டில், வெளியூரில் இருப்பவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். 6.11ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக யோகமாக இருந்தாலும் கடன் சார்ந்த, வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. ராசிக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ஆசைகள், கனவுகள் கட்டாயமாக நிறைவேறும். 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறும் காலகட்டத்தில் கடனை அடைத்து முடிப்பீர்கள். நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். நோய் விலகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைகள் கிடைக்கும். சூரியன் நீச்சமாக இருந்து சுக்கிரனோடு சேரும்போது நீச்ச ராஜயோகம் உண்டாகும். தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை சொத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டாகும். தந்தையின் மூலமாக லாபம் கிடைக்கும். அவர் மூலமாக வரும் பிரச்சனைகள் விளங்கும். தந்தைக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிராத்திய யோகம் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவதால் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். புதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழிலில் விரயங்கள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் பெரிய விரயங்கள் ஏற்படாது. இந்த மாதம் தனுசு ராசிக்கு நல்ல லாபமாக கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும். சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக பணவரவு ஏற்படும். முயற்சி கைகூடும். சனி வக்கிரமாக இல்லை என்றால் பண விரயங்கள் மற்றும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நன்றி. மகர ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். மகர ராசிக்கு இந்த மாதம் யோகமாக மாதமாக இருக்கும். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ஏழரை சனியின் தாக்கம் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் அதன் தாக்கம் குறையும். ராசியாதிபதியாக சனி வக்கிரத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். 3/12க்குரிய குரு பகவான் உச்சமடைவதால் உங்களுக்கு நகை, பணம், தங்கம் ஆகியவை சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதியாக இருப்பதால் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், வெளியூரில் மாப்பிள்ளை கிடைப்பது, வெளியூரில் பெண் கிடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவதும் நல்ல லாபத்தை கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புள்ளது. சுகஸ்தானம் வலுவானதால் மனதில் நிம்மதி ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சுக்கிரன் நீச்சத்தில் இருப்பதால் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் தொழில் அற்புதமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். நல்ல பணமாக உண்டாகும். செழிப்பான மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தின் மகிழ்ச்சி பெருகும். தொழிலில் லாபம் அபரிதமாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். புதன் 11ஆம் வீட்டுக்கு வருவதால் கடனை அடைக்கும் யோகம் உண்டாகும். நோய் விலகும். நல்ல வேலை கிடைக்கும். நினைத்ததை விட பெரிய சம்பளம், பதவி உயர்வு கிடைக்கும். யோகம் உண்டாகும். தந்தை மூலமாக பணவரவு உண்டாகும். தந்தை சொத்துக்கள் மூலமாக உதவிகள், அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை இந்த மாதம் விட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். சூரியனை பொறுத்தவரை நீச்சகமாவதால் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு வருவதால் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். சூரியனும் சுக்கிரனும் சேர்வதால் சுக்கிராத்திய யோகம் ஏற்படும். ஏற்கனவே நிறைய விஷயங்களை மகர ராசியினர் இழந்திருப்பீர்கள். இனி உங்களுக்கு பொற்காலமாகவும் யோகத்தையும் கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும். அடுத்த ஆண்டில் இடம் அற்புதமாக யோகம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நன்றி. கும்பராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். கும்பராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார். குரு பார்வை தனஸ்தானத்துக்கு இருப்பதால் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். ஜாதகத்தில் சனி வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக யோகம் உண்டாகும். குரு பார்வை பெற்று சனி பார்வையை பெறுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். லாபங்கள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். செவ்வாய் விருச்சித்து வருவதால் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தைரியம் அதிகரிக்கும். எல்லா விஷயங்களிலும் ஜெயம் பெருகும் யோகம் உண்டு. சகோதரர்களிடையே ஒற்றுமைகள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 10க்கு உடையவர் 10இல் இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டாகும். புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படும். அதன் மூலமாக நல்ல லாபம் ஏற்படும். சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
சூழல் உண்டு. தாய் தந்தையினர் விட்டு பிரியும் சூழல் ஏற்படும். சுக்கிரன் 16ஆம் இடத்துக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவதால் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தாய் தந்தையினர் சொத்துக்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய் ராசி இருந்தாலும் குரு பார்வை பெறுகிறது. புதன் இதே இடத்துக்கு குரு பார்வையில் வருவதால் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய தொழிலை குழந்தைகளுக்கு கொடுப்பீர்கள். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். 8க்கு உடையவர் 10இல் இருப்பதால் தொழில் புதிய நபர்கள் நண்பர்கள் மூலமாக ராஜயோகம் ஏற்படும். குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு முயற்சிகள் தெய்வம் கூட இருந்தே செய்து தருவார். 7ஆம் அதிபதி என சூரியனும் நீச்சம் பெறுவதால் திருமண வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும். நண்பர்களுக்குள் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புள்ளது. சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு வரும்போது சூரியனும் சுக்கிரனும் சேர்வதால் சுக்கிராத்திய யோகம் உண்டாகும். கணவன் மனைவி யோகம் உண்டாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். திருமணத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கும். கும்பத்துக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் தொழில் ரீதியான வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, பண வளர்வு உண்டாகும். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நிறைய யோகம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். நன்றி. ஐப்பசி மாத ராசி பலன்கள். மீனராசி. மீனராசிக்கு ராசியின் அதிபதி உச்சமாக ராசியை பார்ப்பதால் யோகம் உண்டாகும். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். ஜென்மஸ்டனியாக இருந்தாலும் கூட சனி வக்கரத்திலும் ஓரளவு நன்மை கிடைக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இதைவிட நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு வகையில் செல்வ செழிப்பு உண்டாகும். ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் தெய்வ பலம் உண்டாகும். குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். தொழில் நன்றாக வளரும். இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். 9ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வருவதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வெளியூர்களில் வெளிநாடுகளில் பயணம் மூலம் பணவரவு உண்டாகும். பணவரவு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வார்த்தை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் வாழ்வில் ஒரு ஒளி ஏற்படும். இதுவரை பட்டு வந்த அவமானங்கள் அனைத்தும் நீங்கும். சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் யோகம் ஏற்படும். ஆனாலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 8ஆம் இடத்துக்கு வருவதால் திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு உண்டாகும். மனைவியின் கணவனின் உறவுகள் மூலமாக குடும்பம் மூலமாக நன்மை ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். வெற்றிகள் அதிகரிக்கும். லட்சுமி கடாட்சியம் உண்டாகும். பணவரவு அமோகமாக இருக்கும். வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனைவி கணவனுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். திருமண வரன் தேடி வரும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பாண்டர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி மீண்டும் இணையும் யோகம் உண்டாகும். குரு பார்க்கிற இடமென வெளிச்சம் ஏற்படும். சூரியன் 8இல் 12ஆம் தேதி நீச்சமாகிறார். வேலையில் பிரச்சனை, அந்த இடத்தில் பிரச்சனை ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் இணைவதால் சுக்கிராத்திய யோகம் வருகிறது. சூரியன் நீச்சபங்க யோகத்தை பெறப்போகிறார். வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடனை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். எதிரிகள் தொல்லை விலகும். உடம்பில் இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. குழந்தைகளால் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி உண்டாகும். பணவரவு, பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தாய் தந்தையினால் ஆதாயம் ஏற்படும். நோய்கள் விலகும். தைரியம் அதிகரிக்கும். நன்றி.